அப்ப இவ்வளவு மக்கள் அங்கீகரிச்சு வந்ததெல்லாம் போய் இதெல்லாம் சோசியல் மீடியால நான் அப்லோட் பண்ணுவேன். அப்ப தெரியும் உங்களுக்கு வர்ற கமெண்ட்டுக்கு. பாப்போம் இந்த மாதிரி நபர்கள் உங்களால பேசதாப்பா முடியும். உன்னால பேச முடியாத ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கேட்டு பாப்போம். ஸ்கூல்ல எல்லாம் நாடகம் நடிச்சிருக்கோம் சொன்னீங்க, எங்க நடிச்சு கேட்டு பாப்போம். சரியான ஆர்டிஸ்ட் நீ தானே சொன்னார்ப்பா. நான் ஸ்கூல் லைஃப்ல நானா நடிச்சிருக்கேன்னு சொன்னார்ல, ஒண்ணு நடிக்க சொல்லுங்க, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சொல்லுங்க. வாய் பேசுறோம் அப்படியே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சொல்லுங்க. தம்பி உங்க எல்லாரும் முன்னாடி நான் நடிச்சு காட்டுறேன். ஓமேல எவ்வளவு கம்ப்ளைண்ட் இருக்கு தெரியுமா? வணக்கம் பொதுமக்களே. நேத்து கமலா தியேட்டர்ல சென்னையில ஒரு போலி பத்திரிகையாளர், அதாவது ஃபேக்கா பத்திரிகையாளரே இல்லாம என்கிட்ட வந்து அத்துமீறி கேள்விகளை கேட்டு ரொம்ப வந்து அநாகரிகமா நடந்த அந்த போலி பத்திரிகையாளர், புழுச்சட்டை அடைஞ்ச போலி பத்திரிகையாளரை கருப்பு கொடி ஏந்தி வன்மையாக கண்டிக்கின்றேன். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நபர்களால உண்மையான பத்திரிகையாளர்களுக்கு கெட்ட பேர் ஆகுது. அவர் வந்து ஒரு யூடியூபர், மூவி ரிவ்யூ கமலா தியேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் ரிவ்யூ எடுக்கிறதுக்காக வந்த ஒரு நபர். ஓகேங்களா? நல்ல பத்திரிகையாளருக்கு இடையில உள்ள நுழைந்து, ஓகேங்களா, ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களையும் கேவலப்படுத்துற மாதிரி, ஓகேங்களா, நீ வா போ வாடா போடா அப்படின்னும் கலையை அவமானப்படுத்தியும் நடிப்பை அவமானப்படுத்தியும் என்கிட்ட நடந்துகிட்டத கருப்பு கொடி கொண்டு வன்மையாக கண்டிக்கின்றேன். ஆக்சுவலா இதுவும் இப்ப லேட்டஸ்டா ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. வன்மையாக கண்டிக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய கண்டனங்கள் தெரிவிப்பேன்.